அண்ணா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, முத்துப்பாண்டி எசக்கி கையில் புது புடவையை கொடுத்துட்டு, நாளைக்கு நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகும்போது நீ இந்த புடவையை தான் உடுத்திட்டு வரணும்னு சொல்ல, சரி மாமான்னு எசக்கியும் சொல்கிறாங்க. அப்புறமா அந்த சந்தோஷமான விஷயத்த சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. எசக்கி சொன்னதை கேட்டு சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறமா பரணி, என்னடி நீ ஒரு புடவைக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்படுற, ஒரு பிளாட்டினம் டைமண்ட் வாங்கி தந்திருந்தா நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கலான்னு கிண்டல் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டி எசக்கி கிட்ட, நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது நான் வாங்கி கொடுத்த புடவை தானே நீ உடுத்திட்டு வருவேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் வாங்கி தந்த செயினையும் கூட போட்டுக்கோன்னு கேட்குறாங்க. சரி மாமான்னு எசக்கி ஒத்துக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கு கால் பண்ணி, நாளைக்கு என் பையன் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு உன் தங்கச்சியை அவங்க கூட கோவிலுக்கு அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் போட்டிருக்க ஸ்கெட்சில் நீங்கள் எல்லாரும் கதற போறீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. எசக்கியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரணி சூடாமணிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முத்துப்பாண்டி சொல்ல, உங்கள் பொண்டாட்டிக்கு தானே பிறந்தநாள் கொண்டாட போகிறோம், அதனால எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி சண்முகம் பரணி எல்லாருமே கேக் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. எசக்கி கேக்கை கட் பண்ணி முத்துப்பாண்டிக்கு முதல்ல ஊட்டி விடுறாங்க. அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஊட்டி விட, இதை பார்த்து சவுந்தரபாண்டி கை தட்டிகிட்டே உள்ளே வராரு. அவர் கூடவே பாண்டியம்மாவும் சனியனும் வராங்க. சனியனை பார்த்த முத்துப்பாண்டி கோவப்படுறாரு. நீ போலீஸாரால் தேடப்படக்கூடிய குற்றவாளி, நீ எவ்வளோ தைரியம் இருந்தா ஸ்டேஷனுக்கே வருவ, யோ அரெஸ்ட் பண்ணியான்னு கான்ஸ்டபிளை பார்த்து சொல்ல, ஜாமீன் கிடைச்சவனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி சவுந்தரபாண்டி சனியனுக்கான ஜாமீன் லெட்டர் எடுத்து கொடுக்க இந்த எபிசோட் முடியுது.